வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 10 ஆஃப் 60 to 65 பாடி வெயிட் வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எல்லா நாளும் வீடியோ கன்சிஸ்டன்சியா போட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு நானே பெருமையா ஃபீல் பண்ணி தோல்ல தட்டிக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி வேலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். தூங்கி எழுந்து பெட்ஷீட் கலைஞ்சிருக்கா நான் பாட்டு என்னோட வேலையை பார்க்க போயிருவேன். ஆனா இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்க்கறதுனால ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தான் மக்களே. பாக்குற நீங்களே என்னோட பாடி வெயிட்ல இருக்கீங்களா? நீங்களும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா ப்ராப்பரா ஸ்ட்ரென்தனிங்ல இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஒர்க் அவுட் டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபிட்னஸ் நாலேஜ் ஷேர் பண்றேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் டே தான். ஜிம் போக வேண்டிய வேலை இல்ல. ஆனா உடம்பு சொல்லிட்டே இருந்துச்சு, எதனா பண்றான்னு என்னத்தையோ பண்ற இருடா அப்படின்னு சொல்லி வீட்லயே கொஞ்ச நேரம் புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இந்த போஸ்டர் எடுத்து பார்த்தேன் எங்க ஓட்டலாம் அப்படின்னு. இந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு, சோ முதல்ல இங்க போஸ்டர் ஒட்டி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்க செட் பண்ணிட்டேன். அப்புறம் காலை உணவை சாப்பிட்டு நம்ம எடிட்டிங் வேலை கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. அந்த எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிடுறப்ப பார்த்தா பாருங்க ஒரு மேட்ச். நிஜமாவே இதாண்டா அப்சல்யூட் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்புறம் கேபு காத்து இருந்து ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்து என்னடா வெஜிடபிள் பிரியாணி எடுத்து வந்து ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டாங்க. டேய் நிஜமாவே இது பிரியாணி தான், உள்ள பீஸ் இருக்குன்னு அவனுங்களை நம்ப வச்சு சாக்லேட்டே முடிஞ்சு நம்ம நண்பர் இத்தனை சாக்லேட் வாங்கியிருந்தாரு, எதுக்கு வாங்குறாருன்னு தெரியல. அப்படியே வெளியே வந்து ஆபீஸ்ல ஸ்டால் போட்டிருந்தாங்க. என்ன இருக்குன்னு பாக்கலான்னு போனா வழக்கம் போல நாங்க போற டைம்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிர்வாகம் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சோடா ஒரு வாய் குடிச்சிட்டு இந்த ஓட்ஸ் எப்படி என் கண்ணில் பண்ணாம இருந்துச்சுன்னு தெரியல. முதல்ல இது காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கேக் இருந்துச்சு, ஆனா இது நம்மளால சாப்பிட முடியாது, அதனால அதை வச்சிட்டேன். நமக்கு தேல் பத்திரி சிங் மாதிரி இருக்கிற பிரெட்டோ பீனட் பட்டரையும் சாப்பிட்டு இருந்த கொஞ்ச நெஞ்ச வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு கடையை சாத்திட்ட மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பை பாய்.